தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு சேவை இல்லத்திலேயே பாதுகாப்பு இல்லை என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதியின் காவலாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருவதாகவும், அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் மீது துளி கூட பயம் இல்லாததையே காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காவலாளியால் மற்ற சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனரா என்பதையும் காவல்துறை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும், மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக பதிவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.